நாங்கள் 5 பேரும் ட்ரக்கு போய் அஸ்வினும் நித்தியம் யாரும் வர முடியாது, என்ன யாரும் கூட்டி பாப்பா. ஸோ நாங்கள் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். நான் ட்ரக்கு கெத்து பண்ணிருவியா நாளைக்கு கார்லா ஏன் தெரியல வச்சுடி டேய் ஏன் தெரியல வருவியா மாட்டியாடி. சக்தி ஆல்ரெடி அவனோட இதை ஓப்பன் பண்ணிட்டான். வியூ பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கோம். செம்மையாக இருக்குங்க இந்த வியூ அப்படின்னு நாங்கள் போய் சொல்லுவோம். அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிச்சு விட்ருக்காங்க எல்லா டபுள் சைடும். ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. ஆக்சுவலி இது கொஞ்சம் நல்லா அப்பாவே இருக்கு. कितना दूर है? वो काफ़ी दूर है, 700-800 मीटर है. इतना ज़्यादा भी नहीं है. Hey guys, welcome to channel Kuttu Kappam. This is Mahesh here. இன்னைக்கு நம்ம கூட குட்டு இல்லை அண்ட் அஸ்வின், சக்தி, சாரு. ஸோ 4 பேர் சேர்ந்தா ட்ரெக் போகிறோம். குட்டு வந்து வரேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் தூக்கத்தில் ஏந்திரிக்கல டயரில். அந்த வீடியோ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். என்ன குட்டு எங்கே போகிறோம்? நம்ம இப்போ அஸ்வின் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அஸ்வின் பாய் வீட்டிலேருந்து நாளை காலையில் ட்ரக்கு போகிறோம். அதுவும் நந்தி வன் ஒரு ட்ரக்குக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே போய் கலக்க போகிறோமா? ட்ரக்கு போகிறோம், தெரிக்க விடுறோம், என்ஜாய் பண்ணுறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போகலான்னு இருக்கோம். அப்படியே கொஞ்சம் கிரவுண்ட் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போகலான்னு இருக்கோம். சக்தி பாய், சாருகல், அஸ்வின் பாய், குட்டு, நாங்கள் 5 பேரும் ட்ரக்கு போய் அஸ்வினும் நித்தியம் யாரும் வர முடியாது, என்ன யாரும் கூட்டி பாப்பா. ஸோ நாங்கள் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். நான் ட்ரெக் கெத்து பண்ணிருவியா நாளைக்கு கார்லா? ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ட்ரெக் மாதிரி, ஐ மீன் வயநாட்டுல ஏதோ மினி ட்ரெக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ட்ரெக் மாதிரி ட்ரெக் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போது எங்களுக்கு. லெட்ஸ் see guys. சலோ ஏன் தெரியல வச்சுடி குட்டு ட்ரெக்கிங் போகணும்டி. ஏன் தெரியல வரலையா? டேய் ஏன் தெரியல வருவியா மாட்டியாடி. வரலையா? நாங்கள் கிளம்புறோம். இந்த எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நந்தி வன். இந்த இட் டுக் அரௌண்ட் 50 மினிட்ஸ் ஆமாச்சா நம்மளுக்கு. ஆமாம் 40 மினிட்ஸ் அஸ்வின் வீட்டிலேருந்து. அஸ்வின் வீடு வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 40 மினிட்ஸ். ஸோ ஆக மொத்தம் சிட்டிக்குள்ளேருந்து ஒரு 2 மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன். அண்ட் இதுதான் இங்கே ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னடா இது ஆரம்பமே. ஆமாம் மச்சான், நானும் அதான் சொல்லலாம்னு நினச்சேன். இப்போ எனக்கு என்னவோ பேசவே முடியாதுன்னு நினைக்கிறேன். அசு ட்ரெக்குக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன? முதல்ல காலைல ஏஞ்சி வரணுன்றியா? காபி குடிக்கணும். பாய் இப்பயே லைட்டாக மூச்சு வாங்குதே பாய். வருஷா மாதிரி வரான்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல ஏந்திரிக்காமல் இருக்கக்கூடாது. கரெக்ட் தான். எனக்கு இன்னும் மூச்சு சவுண்டு மட்டும்தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது என் கேமரா பேக்குடா. ட்ரெக்கு பேக்கு அஸ்வினை மட்டும்தான் மாட்ட விட்டுருக்கானு. அவன் தான் பாவம் பெரிய வாட்டர் பாட்டில் 2 குச்சினுக்கான். ஏன்னா அவனால தான் லேட்டாக, அதனால அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு. ஆக்சுவலி இந்த ட்ரெக்கு நாங்கள் எதுக்கு போகிறோன்னு தெரியுமா? இந்த 2 ஷூக்காக தான். இவங்க 2 பேர் ட்ரெக்கிங் ஷூக்கு வாங்கிட்டாங்கன்றதுக்காக எங்களையும் காலங்காத்தால எழுப்பி ட்ரெக்கிங் கூட்டின்னு வந்திருக்காங்க. நான்லாம் ட்ரெக்கிங் போனது என் காலேஜ் படிக்கும் போது லாஸ்ட்டாக போனது. அது முடிச்சு எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. நீ எப்படா லாஸ்ட்டாக போனேன்? சிக்மங்களூர் ட்ரிப்பில் போனேன். ஓ இவன் இப்போ ரீசெண்டாக தான் போயிருக்கேன். எவ்வளோ நேரம் ட்ரெக்கு? அது கம்மி தான்டா, 1/2 hour 1 hour. ஏன்டா அது ட்ரெக் இல்லைடா, சும்மா வாக்கிங் போயிருக்க. நீ எப்படா லாஸ்ட்டாக போன ட்ரெக்கு? ஏய் அதுவும் வாக்கிங்கு.
இவங்க ட்ரெக்கு லாஸ்ட்டாக போனது நீங்கள் அங்கே போனப்போ தான் நிறைய யூஎஸில் போனீங்களா ட்ரெக்கு? அந்த ஊரில் தானே போனீங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயோ போனீங்களே, சுவிஸோ இட்டாலி. அம்மா ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஸ்கந்தகிரி தான் பிளான் பண்ணோம். ஆனால் ஸ்கந்தகிரி வந்து முன்னாடியே டிக்கெட் வாங்கணும், பர்மிட் வாங்கணும்ன்றதே இவங்க 2 பேருக்கு தெரியல. ஷூ வாங்கணும்னு தெரிஞ்ச உனக்கு பர்மிட் வாங்கணுன்றது தெரில. ஸோ அதனால் அது போக முடியல. நாங்கள் நேற்று தான் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கு ஸ்லாட்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஓ இந்த மாதிரி போச்சுன்னா அப்படி போகாதீங்க. கல்லில் பாருங்கள் ஆரம்பர் போட்டிருக்கான். சொல்ல முடியாது, என்ன மாதிரி யாராவது சும்மா கூட அந்த மாதிரி போட்டிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கந்தகிரி அட ஓ அப்படி சுற்றி வந்திருப்போம். என்றைக்குமே வாழ்க்கையில் ஷார்ட்கட் பார்க்கக்கூடாது சக்தி. ஆனால் மூக்கு நோண்ட போறியா? சாரு மூக்கு நோண்டாலும் சக்தி ஸ்கந்தகிரி நம்ம புக் பண்ணியிருந்தாலும் போயிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன்டா. ஏன் திரிக்கிறதுக்கே லேட் ஆகுது. இந்த பையன் காஃபிலாம் குடிக்கணும்னுவான். முன்னாடி போகிறதா நல்லது நினைக்கிறேன். இந்த பொண்ணு கல்லெல்லாம் தள்ளி விட்டுனே வருது. இங்கே பாருங்க செம்ம வியூ. டென் 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 டேபிள் டென்னிஸ் பால் மாதிரியே இருக்குல்ல. அது இன்னொரு விஷயம், ஹைக்கு வந்ததுக்கு நானும் வாட்ச் வாங்கிட்டேன். இவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது, இவனும் வாங்கிட்டான். அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம். கமான் கமான், உங்களை நான் வந்து மோட்டிவேட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. என்னால் முடியல, நான் ஓர நிற்கிறேன். மச்சா இதுக்கே எனக்கு தெரியுது, நியூசிலாண்டில் போய் ட்ரெக் பண்ண போகிறேன்றிய முடியுமா? இவன் பாருங்க ஆனுவல் டேல குழந்தைங்க இடுப்பில் கை வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி நின்றுக்கிறான். இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பண்ணியிருக்கோன்னா, என் வாட்சில் ஹார்ட் பீட் தான் வச்சுருக்கேன். 13 மினிட்ஸா? அதுக்கே நாக்கு தள்ளி நின்றுட்டோம். அஷ் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கைனா நான் இப்படி சொல்லுவான். ஆனால் அவன் சீன் ஓட்டுவானே, டெய்லி ரன்னிங்லாம் போய் அவன் ஹார்ட் ரேட்டை அவன் சொல்கிற மாதிரி அவன் கேட்குற மாதிரி வச்சுருக்கான். எங்களுக்கு அப்படி இல்லை. சக்தி ஆல்ரெடி அவனோட இதை ஓப்பன் பண்ணிட்டான். குளூகான்-டி வலுவாக இருக்க சத்திமித்ரா குடிங்க. ஒரு உச்சா பைத்தியங்க, எங்கே போனாலும் உச்சா வருது. வீட்டிலேருந்து கிளம்பும்போது தான் போயிட்டு வந்தான். எப்படி டோரை சாத்துறதுக்கு முன்னாடி போயிட்டு வருவான். அப்புறம் சாத்தினதுக்கப்புறம் கீழே கார் எடுக்கும்போது பார்க்கிங்கில் ஒரு தடவை போவான். இல்லை வேணாம், நான் குடித்தா எனக்கும் வந்துடும். இவ்வளோ கிண்டல் பண்ணி யூஸ் இல்லாமல் போயிடும். அவன் குடிச்சிட்டான். ஏய் அதே பாட்டில் பேக்கில் வச்சிட்டானா என்ன பண்ணுவ நீ? செமையாக இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம ரூட் மேப். மலையெல்லாம் தாண்டி இதுவே நல்லா தான் இருக்கு. எதில் ஸ்லிப் ஆகும்? இல்லை இது அவனுங்களே மண்ணில் ஸ்கிப் ஆகணுங்க பார்ப்போம். அதுக்கு இங்கே மண் இருக்கணுமே. மழை பெஞ்சாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்குமாடா? உங்களுது சொல்கிறேன். கீழே போடுவேன். ஏண்டா நல்லது பேசி பழகுடா. ஏறும் போதே நீலாம் கீழே போயிடுவேன், மேலே போயிடுவேன். உடனே நீ காசு கொடுத்து வாங்கிட்டேன்றதுக்காக நீ சொல்கிறதெல்லாம் நான் அம்மா இது என்னடா கீறுது. ஒத்துக்கிறேன். என்ன தைரியத்தில் நீ வந்து யாரை கூட்டின்னு வரலாம்? நீங்கள்
நீ தானடா சொன்ன கூட்டு வரலாடு. நல்ல வேலை வருஷம் வரல, இல்லைன்னா நான் கீழே ஒரு கல் மேலே உட்காந்துருக்க நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடணும். இங்கே பாருங்க, இதுதான் ரூட்டு. ஆக்சுவலி ரூட்டே இல்லை, நம்ம தான் ஏறி போனோம். நான் நினச்சேன் அழகாக ரூட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அதில் போயிடலான்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆரம்பரம் தான் போட்டிருக்காங்க, அதில் ஏறி தான் போனோம். நீங்கள் நினைப்பீங்க ஏண்டா நந்தி ஒன்றா ஒரு ட்ரெக்கா, அதுக்கே இவ்வளோ மூச்சு வாங்குறியான்னு. காலேஜுக்கு அப்புறம் இப்போ தாங்க நான் ட்ரெக்கே போகிறேன். காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்டோட ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனானுங்க. அதுதான் நான் பண்ணதில் ஹையஸ்ட் ட்ரெக்கு. அது பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ தான் பண்ணுறேன். இதுக்கு மேலே இவனுங்க ஷூ வாங்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போக வாய்ப்பு இருக்குது. பண்ணால் அது பண்ணுவோம், அவ்வளோதான். எப்படியாவது வருஷம் கூப்பிட்டு வந்தோம் அடுத்த வாட்டி. இங்கே நாங்கள் எங்கள் 3 பேர் டீமில் எப்படின்னா, இவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, ஹைட்டா சக்தின்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் ஏதாவது வாங்கினான்னா எப்படியாவது எங்கள் 2 பேரை பிரெயின் வாஷ் பண்ணி வாங்க வச்சுருவான். அப்படி தான் இந்த வாட்ச் வாங்கினோம். இவன் கலாச்சேன், இவன் ஷூ சறுக்கிட்டுமே, அசிங்கமாக கேட்குறேன். இப்படி உட்காந்து போனேன், யாருக்கும் சறுக்கு தான் செய்யாது, வெறுங்காலில் கூட சறுக்காது இப்படி உட்காந்தா. தடங் இது ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். இந்த மாதிரி இதுக்கு தான் கைடு, சக்தி மாதிரி ஒரு கைடு இருக்கணும். இந்த பையன் வேஸ்ட்டு, ஸ்டார்ட் பாயிண்ட்டுக்கு போய் எண்ட் பாயிண்டில் நிப்பாட்டோம், அவ்வளோதான் போல். வியூ பாயிண்ட்லாம் போனால் தான் ஒரு 5 நிமிஷம் நான் ரெஸ்ட் எடுக்க முடியும். இல்லை ஒரு 2 பேர் ஏறுறாங்க, அப்போ நாம் வரது மட்டும் ஒரு ரூட் இல்லை. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்டா நான். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. யாரோ தேடுறாங்களோ. இங்கேருந்து பாருங்கள், இப்போ வந்து எவ்வளோ மினிட்ஸில் மேலே வந்திருக்கோம்? 23 மினிட்ஸ்லேருந்து இந்த வியூ. இவன் இழுத்து விட்டுருவான், டங்குனே மூஞ்சில் வந்து பட்டுருண்டா மானக்கிட்ட. எங்கள் இந்த குரூப்லேயே நாங்கள் 3 பேர் கும்பராசி, நானும் அஸ்வினு சாரு. எங்களுக்கு தான் ஏதாவது ஒன்று வந்துனே இருக்குது. அப்போ இவன் தான் காரணம்ன்றியா? பாத்தியா, கேட்டுக்கிட்டா நித்யா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சனி பயிற்சி ஆரம்பிச்சுதான். டேய் மாத்திட்டான் பாரு. இல்லை என் பொண்டாட்டி தங்கமானவப்பா. மைக் ஆஃப் பண்ணிட்டு சொல்கிறேன். இங்கே பாரு, இங்கே ஆற மாதிரி கரெக்டான பாதையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஏய், அங்கே பார்த்தவங்க இங்கே வந்துட்டாங்கப்பா. அது வேறு ஏதோ ஒரு ஷார்ட்கட் நினைக்கிறேன். அது மேலே இருந்து கடகடன்னு ரோல் ஆகி வரும் கீழே. ஆக்சுவலி இந்த ட்ரிக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுவே கஷ்டன்றியே, நீ எல்லாம் வேறு ட்ரிக்கு போனால் கேட்பீங்க. எனக்கு இது தாண்டா பதில் இருக்குது. வியூ பார்க்குறதுக்காக உட்காந்துருக்கோம், செம்மையாக இருக்குங்க இந்த வியூ. அப்படின்னு நாங்கள் போய் சொல்லணும், அப்படின்னு முடியலைங்க. 25 நிமிஷத்துக்கு நாக்கு தள்ளுது. அசி வாடா, இங்கே ஏன்டா தனியாக உட்காந்துருக்க? ஏய் சீ வா, ஒன்றா உட்காராம தனியாக உட்காந்துருக்க. வாடா, இங்கே ஃபோட்டோ எடுக்கலாம் வா. எப்படி கூட்டம் பாருங்க. அப்படி ஒன்று உருண்டு வந்துடும், நான் பிடிச்சிக்கிறேங்க. எப்படி யாரோ தந்துருக்க ஃபோட்டோ எடுக்கிறேன். புது ஷூவை பற்றி பேசினதான். இப்படி பேசியே அசினை வாங்க வச்சிரும். அடுத்தது தேசத்தை நோக்கி நாங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பிராண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க, ப்ரமோஷன் பண்ண. ரிட்டனுக்கு வேறு ரூட்டுன்னா சக்தி, ஆனால் அதே ரூட்டு தான். 2000 மார்க்கு இப்படி தான் போட்டிருக்கு.
இங்கே பாருங்க, இப்படி தான் ஏறி வந்தோம். லிட்ரலி பாதெல்லாம் இல்லை, அவங்களே ஏரோ மார்க் போட்டதை வச்சு வர வேண்டியது தான். நந்தி ஒன் ட்ரெக்கு நானும் தேடினேன், யாருமே வீடியோ போடல. ஸோ நந்தி ஒன் ட்ரெக் ஏறணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. டெஃபினட்டாக இந்த விலாகை பாருங்கள். கொஞ்சம் டஃப்பு தான் ஆக்சுவலி, கொஞ்சம் இல்லை. ஃபர்ஸ்ட் ட்ரெக் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். நானும் ஃபர்ஸ்ட் ட்ரெக் தான். ஐ ஃபீல் ஸோ டயர்ட். கொஞ்சத்துக்குள்ளேயே இன்னும் இருக்குது. கிட்ஸ்லாம் வாய்ப்பு இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். அசு மட்டும்தான் ஃப்ரண்ட்டில் போகிறான். என்ன ஒரு நல்ல விஷயம், வழி தெரியாமல் நிற்க வேணாம். எல்லா இடத்துலையும் ஒரு ஆரம் இருக்க போட்டிருக்காங்க, அந்த சைடு போட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து ட்ரெக் பண்ணலான்றது தான் பிளானு. ஆனால் இந்த அஸ்வின் பையன் நம்ம எங்கே வந்தோம், யார் கூட வந்தோன்ற மாதிரி போயிட்டே இருக்கான். மேலே போய் ஃப்ளெக்ஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அத்தியா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன்னு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி எல்லா கல் மேலேயும் ஏரோ மார்க் போட்டிருப்போங்க. அண்ட் நாங்கள் ஒரு ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணது ஒரு 7 அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வெயில் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 6:45 ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? 7 இல்லை, முன்னாடி ஏதோ அனிமல் வர சவுண்டு கேட்டுச்சுன்னு பார்த்தா தாரு. ஆமாம், இங்கே பாருங்க இந்த ரூட். மறுபடியும் மேலே ஏறணுமா? பார்த்து வாங்க. ஆமாம், அது ஒன்றும் இல்லை, அது ஒரு பீ தான் நினைக்கிறேன். நல்ல வேலை வருஷம் வரல, வந்துருந்தான்னு வைங்க. ஏய், நீங்கள் மேட்ச் பார்க்க கூட்டின்னு போயிருக்கா என்ன? இல்லை இங்கே தள்ளி விட்டு போயிருங்களா? ஐயா ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எரிச்சு விட்ருக்காங்க எல்லா டபுள் சைடும். ஆனால் எதுக்குன்னு தான் தெரியல. யாருக்காவது எதுக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறைய இடத்த எரிச்சு விட்ருக்காங்க, எதுக்குன்னு தெரில. நம்மளும் ChatGPT கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. என் பேக்கில் சாக்லேட் இருக்குது, யாருக்கா வேணுமா? என்ன சாக்லேட்? சில்க்கு. யூஸ் பண்ணுடா புறா. ஏய் எல்லாம் மேல போறது கூட சாப்பிடுடா. மேலே க்ரௌட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோவிந்தா கத்துறாங்க. என்னடா வெளில மேலே கோயில் இருக்காடா, கோவிந்தாலாம் கத்துறாங்க. எப்படிடா இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போய் கோயில் கட்டினாங்க? நம்மளால நடக்கவே முடியலடா. அங்கே இருக்கிறத வச்சு கட்டிடுவாங்களா? சாமி எங்கே அங்கேயே இருப்ப? ஐயோ முள்ளு இருக்குடா. ஏய், கரெக்டான பாதையில் தான் போகிறோமாடா கைடு? எங்கெங்கேயோ கூண்டு போகிற மாதிரியே இருக்குடா. ஏய் இவனே வழியெல்லாம் உருவாக்குறான்ப்பா. இந்த ஒரு படத்தில் சேம் ரவி பேராண்மை. நிஜமாலே அஸ்வின் அப்படி தான் தெரியுமா? எந்த ட்ரிப்பில்? விப்ரோலையா? ஏன் முன்னாடி பொண்ணுங்க தான் பின்னாடி சுற்றி போவோம். பொண்ணுங்க நடந்து போவாங்க, கட்டப்பட்ட நவுத்து விட்டுட்டு நான் என்ன நினைச்சு கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. அதுவும் ஒன்று போவாங்கடா. ஆக்சுவலி இது கொஞ்சம் நல்லா அப்பாவே இருக்கு. அம்மா இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, ஆர்வமாக இருக்கு. அவன் ஏறி பார்க்குறான், அதுக்கு இப்படியே ஏறி போகாமா? ஐயோ வேணாம், அப்படியே போயிடும். ஏண்டா உன்னெல்லாம் ஒரு கைடு நாங்கள் நம்பி வந்துன்னுக்கோம் பார். முடிஞ்சு போச்சுன்னு சொன்னான்.
இன்னும் வேற மார்க் போட்டிருக்காங்க. வேற மார்க் போட்டிருக்கு, ஆனால் அது எந்த பக்கம் தான் தெரில. நடுவில் கிராஸ் போட்டு விட்டாங்க. போகக்கூடாதா அப்போ? ஆமாண்டா, நீ வேற பயந்து நிற்காதடா. நம்ம என்னவோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு வரா மாதிரியே மூஞ்ச வச்சுக்காதடா. கண்ணெல்லாம் எடுத்துட்டு வராங்க. नंदी वन नो नो जो कितना दूर है पीछे? वो काफ़ी दूर है, 700-800 मीटर है। हाँ, इतना ज़्यादा भी नहीं है।